மயிலாடுதுறை தரங்கம்பாடி அருகே காதல் ஜோடி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தகவல்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதிராஜா, வணக்கம். இந்த சம்பவத்தின் பின்னணி என, தற்போது கைது செய்யப்பட்டிருக்கும் 4 யார்? முழு தகவல்களை சொல்லுங்க. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சாத்தங்குடி கிராமத்தைச் சேர்ந்த பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்தவர் பார்த்திபன், 19 வயது. இவர் அதே ஊரை சேர்ந்த மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக 2 வீட்டாருக்கும் கடந்த சில மாதங்களாகவே சண்டை இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் பார்த்திபனை அழைத்துச் சென்று அந்த சிறுமியின் உறவினர்கள் மற்றும் பெற்றோர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதாவது பொறையாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகார் என்னன்னா, என்னை சாதி ரீதியாக வார்த்தைகளை கூறி என்னை தாக்கியதாகவும் புகார் அளித்திருந்தார். இந்த வழக்கில் தற்போது 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். இந்த 4 பேருமே அந்த சிறுமியின் உறவினர்கள் அப்படின்றது தகவலாக இருக்கிறது. இந்த 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் மீது சாதி ரீதியாக வந்தாத சாதி வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கார்கள். சூர்யா, மணிமாறன், வசந்தன், விஜய் ஆகிய 4 பேர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இப்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது போலீசாரின் தகவலாக இருக்கிறது. மறுபுறம் நேற்று முன்தினம் அந்த தாக்குதலுக்கு பிறகு பார்த்திபனும் அந்த சிறுமியும் மர்மமான முறையில தூக்கில் தொங்கியபடி சடலமாக மீட்கப்பட்டார்கள். தற்போது அவர்களது உடல் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கு. பிரேத பரிசோதனையானது செய்யப்பட வேண்டியிருக்கிறது. இதுல முக்கியமான ஒரு தகவலாக பார்த்திபனின் பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதை கொலை என்று அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்த வேண்டும். விசாரணை நடத்தும் வரை நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி நேற்று இரவு கூட அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த கிராமத்துல ஒரு பதற்றமான சூழல் நிலவுவதால் போலீசார் தற்போது விசாரணையை முடுக்கிவிட்டார்கள். ஏன்னா அவங்க தூக்கில் தொங்கும் போது அவர்கள் கால் தரையில பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாகவும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். நேற்று அந்த சிறுமியின் தகப்பனாரை கூட விசாரணைக்காக போலீசார் அழைத்திருந்தார்கள். அதன் பிறகு விட்டுவிட்டார்கள். தற்போது போலீசார் விசாரணையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்று குற்றம் சாட்டி பார்த்திபனின் பெற்றோர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.